கேட்கிறேன். காதல்னா என்ன? What is love? Love என்ன? காதல் நாசமா போயிடுச்சு. காதல் கொஞ்சம் கெட்ட வார்த்தை இல்ல, அது மனங்களை தொட்ட வார்த்தை. நடுவர் அவர்களே, என்னையும் இணைப்பது காதல். உலக பிரிவின் உயிர்தான் காதல். ஊசி முனையின் காதல் கொள்ளை ஒட்டகங்களை நுழைப்பது காதல். காதினோரம் நரைத்த கூளை இளவை சொல்லி இழுப்பது காதல். சொல்லி வராதது காதல், சொல்ல முடியாதது காதல். சுகமாய் இருப்பது காதல், சுமையாய் போவது காதல். தூக்கத்தை தொலைப்பது காதல், ஏக்கத்தை வளர்ப்பது காதல். கனவை தருவது காதல், நினைவை களைவது காதல். நினைத்தால் இனிப்பதும் காதலுங்க. அந்த காதல் ஆமா இப்ப இந்த பாட்டுக்கு ராத்திரி நேரத்து பூஜையில் காதல் 18 வயசுல யாருக்கு வரணும்? பசங்களுக்கு வரணும். நடுவர்களே, வரலன்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணணும். என்னதான் அப்பா அம்மா 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த அப்பாச்சி பைக்கு கரிஸ்மா பைக்கு புல்லட் பைக்குன்னு எடுத்து கொடுத்தாலும் அவனுக்கு வேண்டி ஆட்டோமேட்டிக்கா எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூட்டிக்கு பின்னால போவோம் தெரியுமா? அப்படியே பின்னால போவான். அதுல போறவங்கள கருகருந்து கருவாச்சியா தான் இருப்பாங்க. அதை பிள்ளைய விட மாட்டான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? கருப்பட்டி வட்டே என் பக்கத்தில் வந்து ஒட்டே, கண்ணை உனது நிறமோ கருமை, அதனால் நான் அடைகிறேன் பெருமை. உன் அம்மாவோ ஒரு எருமையிடீங்க. கஜப்பூ கண்ணால சப்பு செல்ல ஒன்னாலே இது புவனி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவான், கண்ணே பச்சிக்கு 2 எண்டு, சமோசாவுக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்குமான காதலுக்கு நோ எண்டு. என்ன போல உள்ள ஒரு பொண்ணுமே என்னடா சொல்றான்னு கேட்டா போடா குண்டுன்னு சொல்லிடுறான். காதல் இந்த சாலையில் விதி இந்த வாகனத்தில் நான் முன்னே செல்ல எதிரே பிரேக் இல்லாத பேருந்தாய் நீ என் மீது வந்து மோதியதில் என் இதயம் என்னும் இன்ஜின் கலந்து விட்டதே. இதற்கு பேர்தான் காதலா அப்படின்னு அந்த பிள்ளையை பார்த்து என்னோட மூச்சு சோகமா உட்காந்துட்டாரு. ஏன்னா ஆண்கள் இம்சையாசன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்த மாதிரி நான் ஒரு பாட்டு பாடவா? நீங்க பாடினாதான் அவர் உற்சாகம் ஆவார். ஆமா பாடலாம். வா மச்சான் வா அவரை நல்ல உற்சாகமாயிட்டாருல சொன்னோன்னே நடுவர்களே, அவங்க வந்து இவ்வளவு பேசினாங்கல்ல, அப்படிப்பட்ட பெண்கள் இவங்க வாழ்க்கையில வந்தாதான் அந்த வாழ்க்கை கலகலப்பா இருக்கும். நடுவர்களே, எங்க வாழ்க்கைக்கு அவங்க ஆனா எங்க அப்படி மதிக்கவே இல்லையே. எத்தனை காதல் இருந்தாலும் எத்தனை அடிபட்டாலும் பல்வேறு தடைகளை கடந்து சில தருணங்களை மறந்து அந்த கல்யாணம் அப்படிங்கிறது நடந்து முடிக்க நேரம் அந்த திருமணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கெட்டி மேளம் நாதஸ்வரம்
சின்ன பையன், பொடி பையன், பொறுக்கி பையன், வெங்கத்த பையன், தெண்டச்சோறு, இப்படி பல பேர் இந்த சமுதாரி இப்படி ஒரு மரியாதை கிடையாது. ஆனா திருமணம் முடிஞ்சு ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போன பிறகுதான் அந்த புருஷனுக்கு மரியாதை. எப்படி தெரியுமா? புருஷர், கணவர், கொண்டவர், கண்ணாளர், மணவாளர், என்ன போல அழகான பொண்ணு வரணும். அப்படி திருமணம் முடிஞ்சு ஒரு மனைவியாட்டு அப்படியே என்ன போல அழகான பிள்ளை வீட்டுல கால் எடுத்து வச்சா. நான் அழகாண்டா இருந்தேன். அழகான பிள்ளை, அகலமான பிள்ளை ஆயிட்டேன். அகலமா இருந்தாலும் அழகா இருக்குல்ல. கல்லத்து கால எடுத்து மனைவி ஒரு பொண்ணு வரல. அந்த பொண்ணுக்கு என்னுடைய தமிழன் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிரகம், கிளத்தி, குடுமினி, பெருமாட்டி, பாரியாள், பொருளாள், இல்லத்தரசி, பதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உப்பி, சாணி, சீமாட்டி, சூரியை, சயோகை, தமிழாட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், நாச்சி, பறவை, பட்டு என்னங்க வாலி பொங்கல் ஓடும் வயதாக ஓடும் அழகு என் புருஷ வச்சிருக்க ஒரே பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? ஆமா, என் புருஷெல்லாம் நான் பார்த்தேன். ஏங்க அப்படி கூப்பிட்டாரு ஏன்னு வணக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. சரி அப்பா அப்படின்னு என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டா வேன் இருப்பாரு. தாத்தா நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? அப்படியே அவரை சிவகுமார் என் வீட்டுக்காரு பேரு பேரை சொல்லி சிவகுமார் தலையடிச்ச மாதிரி புருஷன் பேர் சொல்லலாமா? அப்படி கூப்பிடுதுன்னா பாரதி குட்டியா அப்படின்னு வந்துருவாரு. நீங்களும் வீட்டுல போய் சும்மா கூப்பிடுங்க. அண்ணன் எப்படி கூடணும்? ஏமா நல்ல ஊருமா அப்படி கெடுத்து விட்டு போற. அண்ணன் சிவகுமார்னு கூட கூடாது. சிவகுமார் அந்த பாரதி மட்டும்தான். சிவகுமார் ஓ புருஷன். சிவா வந்து குடும்பத்துல கும்பிட்டு சிவா கிடைக்கும். எல்லாரும் போய் சிவகுமார் கூட சொல்றியா? இல்ல, இன்னைக்கு வீட்டுல போய் அவரவர் புருஷனை நீங்க என்ன சொல்லணும்? பேர சொல்லி கூப்பிடணும். அன்னைக்கு ஹிம்சை அரசன் முதல்ல முறைப்பாரு. ஆமா, நீங்க பதிலுக்கு இங்க இருந்துகிட்டு முறைக்க கூடாது. அவரு முறைப்பாரு. பேர சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்க முறைக்காம இருந்து டூயட் பண்ணணும். இப்படி எல்லாம் பேர சொல்லி கூப்பிடாதீங்க. அப்புறம் பொட்டி தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் போட்டா காதல் கலந்து அவரவர் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடலாம். அது நம்முடைய உரிமை, சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பேர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் அப்படி முறைப்பாரா? நீங்க இங்க இருந்து முறைக்க கூடாது. நீங்க இங்க இருந்து டூயட் பாடலாம். எப்படி தெரியுமா? பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முழுக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் ஆசைதான், உன்னோசிற ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான். அந்த பாட்டி ஐயோ பேட்டி இதை நேரமே சொல்லியிருக்க கூடாது. 60 வருஷம் வேஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம் நடுவர்களே. அதுல தப்பே கிடையாது. எனக்கெல்லாம் அவரு என்ன பத்தி ஒய்ஃப், அவதான் என் லைஃப் பாரு. ஆனா ஆக்சுவலா எனக்கு பூவே வாங்கி தர மாட்டாரு. பிச்சைக்கார பேரா பேசக்கூடாது. நான் மட்டும் தான் அப்படி பேசுறேன். ஆமா, அடிச்சாலும் திட்டாலும் நீ மட்டும் தான். நான் மட்டும் பூவே வாங்கி தர மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன் கட்டா ஏன் தெரியுமா? ஏன் நானே ஒரு பூ துப்பாருங்க மைக்கெல்லாம் சொல்றேன். எனக்கு எதுக்கு பூ நடுவர்களே? அப்படியே வாங்கி தந்தாலும் கூடையே வாங்கி தருவாரு. ஏன் உண்மையா? ஒரு கூட நிறைய வாடாமலர், சரி, ஒரு கூட நிறைய சாமந்தி பூ. இதை எந்த கொண்டையில வைக்க முடியும்? நான் கேட்டேன், எங்க இதெல்லாம் கோயில்ல சாமிக்கு தானங்க வைப்பாங்கன்னு கேட்டேன். ஏன் சாமியே நீதான் பாரதி பாக்குறாரு. உன்னை சாமி ஆக்கலான்னு பாக்குறாரு. போட்டோ வச்சு பூ வச்சா வச்சிருவாரு. ஒரு நாள் பூ வாங்கிட்டு வந்தாரு. வேலையில இருந்தேன். அப்ப இது எங்கேயா கொண்டு வைக்க அப்படின்னாரு. எங்கேயாவது கொண்டு வைங்கயா அப்படின்னு சொன்னேன். என் போட்டோல கொண்டு வச்சுட்டாரு. இதுதான் இம்சை அரசன்னு சொல்றது. உலக அழகினா உங்களுக்கு யாரு ஞாபகம்? எங்க வீட்டுக்கார பூவோட வந்தாரு. நான் பாத்திரம் வளர்க்கிட்டு இருந்தேன். எதிரி செய்ய பூ வாங்கிட்டு என்ன வைங்க பாத வாரே வேலை கழிச்சல கொண்டு வச்சுட்டாருமா. நான் பூ எடுத்து வைக்கணும் பின்னால
முடியும்? என்ன செய்ய முடியும்? அப்ப இம்சை அரசன் தானே இது? இது இம்சை அரசன் தானே. என் கண்ணை பாருங்க, நான் மேக்கப் போட்டிருக்கேனா? போடல தம்பி. நோ 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 மேக்கப். ஏன் போடல? ஏன்? நான் இயற்கை அழகி நடுவர்களே சொல்லிக்கிட்டாங்க ஊர்ல. என் கண்ணை பாருங்க, மை போட்டிருக்கேன். ஏன் கண்ணுல மை? நோ நோ, நான் மை போட மாட்டேன். ஏமா? என் கண்ணே அழகு நடுவர்களே. ஏன் நீ கண்ணுல மை போடுற? கண்ணை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஏன் கண்ணுல மை போடல? ஏன் கண்ணுல மை போடல தெரியுமா? என் கண்ணுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? என் புருஷன் சிவகுமார் இருக்காரு. சனிவேளை இறக்கி விடுமா, வேலைக்கு போட்டோம். மைய போட்டேன்னு வைங்களா, அவருக்கு முகத்துல கறி எழுதி பூசுறது போல ஆயிரம் நடுவர்களே. அதனால கண்ணுல நான் மை கூட போட மாட்டேன் தெரியுமா? ஒரு நாள் கூட அவரை பார்த்து அவர் என்ன பார்த்து பொடி அப்படின்னு சொன்னதே கிடையாது. பொடி பொடின்னு சொல்ல மாட்டாரு. பொடி மாட்டாருன்னு சொல்றாரு. என் புருஷன் பொடின்னு சொல்லவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? நான் திருப்பி போடா அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால சொல்லவே மாட்டோமா, சொல்ல மாட்டாரு. ஏன் புருஷன் நீ வாடின்னு சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? என் முகம் வாடி போயிருமோ. ஏற்கனவே ரொம்ப வாட்டமா தான் இருக்கு. ஆமா. நடுவர்களே, இப்படிப்பட்ட புருஷனை வச்சு நாங்க தான் ஏன் சந்தோஷமா காலம் தள்ளிட்டு இருக்கோம்? நூறாண்டுக்கு அல்ல நம்ம புகழ் பாடணும். என் ஆசை ராசனியும் இன்னைக்கு ஆடணும். அவங்க சொன்னாங்க நாங்க பணத்துக்கு ஆசைப்படுறோம், பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 50,000 இருக்கும். 50 கோடி நகை போட்டு யார்கிட்ட வரீங்க? யார்கிட்ட வரீங்க? நல்ல சொத்து இருக்கிறவங்க வரீங்க. ஆனா ஒரு வெளிநாட்டு மனைவி என்ன ஆசைப்படுவா தெரியுமா? தன்னுடைய கணவன் விலை உயர்ந்த நகை, விலை உயர்ந்த ஆடை வாங்கி கொடுத்தா வெளிநாட்டு பொண்ணு மனைவிக்கு சந்தோஷம். ஆனா தமிழ்நாட்டு மனைவிக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? அவளுடைய கணவன் அவளுடைய சொந்த சம்பாத்தியத்துல 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவையும் ஒரு மூலம் மல்லிகை பூ வாங்கி தந்தா அதுதாங்க எங்களுக்கு சந்தோஷம். இந்த ஆடி தள்ளுபடி அதிரடி தள்ளுபடி எல்லாம் வந்தலாக்கா அப்ப பேப்பர்ல விளம்பரம் போட்டுருது 5000 ரூபாய் பட்டு புடவை 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறதுன்னு. நான் என் புருஷன்கிட்ட கொண்டு கொடுத்து எங்க 3வது ரொம்ப செய்தி போட்டிருக்கு பாருங்க. அவர் அதை படிச்சு பார்த்துட்டு 6வது பக்கம் ஒரு முக்கிய செய்தி போட்டிருக்காரு, நீ பாருமா அப்படின்னாரு. என்ன தெரியுமா போட்டிருந்து? பட்டு சேலை எடுத்து கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருந்தாரு. ஆனா வெட்டி கொலை பண்ணல, அப்படியே போத்தீஸ் கூட்டிட்டு போய் பரம்பரைப்பட்டு 10,000 ரூபாய்க்கு எடுத்து வந்தாருக்கா. எனக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கீங்க, நீங்க என்னங்க எடுக்க போறீங்கன்னு கேட்டேன். நான் இனி பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னாரு. நான் விடுவேன், நான் பட்டி பண்ண போய் அந்த 10,000 ரூபாய் அந்த இம்சை அரசனுக்கு மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டேல்ல. 10,000 ரூபாய்க்கு மஞ்சள் கலர்ல பட்டு, மஞ்சள் கலர்ல பொட்டு, மஞ்சள் கலர்ல வளையல் போட்டுக்கிட்டு, மஞ்சள் கலர்ல பூ வச்சுட்டு இந்த பாரதி மங்களகரமா ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கா தேவதை போல. அந்த ஆப்புல மேஞ்சிட்டு இருந்த மாடு ஒண்ணு என்ன வேகமா துரத்திட்டு இருந்ததாத்தா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டுறேன். என் புருஷன் ஓடி வந்தாரு, எதடி அப்படின்னு கேட்டாரு. மாடு துரத்துதுங்க அப்படின்னு. அது எப்படி ஒரு மாடு இன்னொரு மாடை துரத்தோட கேட்டுட்டாரு. அந்த மாடு துரத்துதியா அப்படின்னு தைரியமா அந்த மாடு முன்னால போய் நின்று சாப்பிடுதம். மாடு பயந்து ஓடிச்சு. நான் கேட்டேன், எங்க மாடு உங்களை பார்த்தாங்க பயந்து ஓடுது அப்படின்னு கேட்டேன். என்ன பார்த்து பயந்து ஓடலடி, என் கையில இருக்க உன் ஆதார் கார்டை பார்த்து புடிக்கிட்டு வருது அப்படிங்கிறாரு. அதாவது அடுத்த நாள் என் புருஷன் நாய் துரத்திட்டு வருது. பாரதி காப்பாத்து, பாரதி காப்பாத்து, பாரதி காப்பாத்துன்னு ஓடி வந்தாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். நாய் துரத்துது அப்படின்னாரு. நான் கையில கிடச்ச ஒரு ஆதார் கார்டை தூக்கிட்டு போய் நாய் முன்னால போய் நின்று சாப்பிடலாம் அப்படின்னு. நாய் அதுலயே செத்து போச்சு நடுவர்களே. அது யாருக்கு ஆதார் கார்டு தெரியுமாக்கா? எங்க மாமியாருக்கு ஆதார் கார்டு போச்சா, நடந்து முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். ஆசை எங்க கூட்டிட்டு போவாரு தெரியுமா? கடற்கரைக்கு, கன்னியாகுமரிக்கு போவோம். சரி, கன்னியாகுமரி கடற்கரையில போய் நிக்க, அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அப்படியே கவிதை சொல்லுவாரு. எப்படி தெரியுமா? பாரதி நீ கடல், அர்த்தம் தெரியுமாக்கா? நீ கடல், நான் கரை, நம்ம 2 பேரும் சேர்ந்தா கடற்கரை. என்ன ஃபேமஸ் போடுறாங்க தெரியுமா? டேட்டோ. கையில பச்சை குத்துறாங்க, கால்ல பச்சை குத்துறாங்க, நெத்தியில பச்சை குத்துறாங்க. இத பார்த்த என் புருஷ் பாரதி நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். அதனால உன்னுடைய பேரை என் கையில் எழுதவா இல்ல இதயத்தில் எழுதவா? அங்க எழுதி இருக்கு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உங்க சொத்து பத்திரத்துல எழுதிருங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டேன்.
நான் சமைக்கிறேன், எவ்வளவு அழகா சமைப்பேன் தெரியுமா? பெண்கள் எங்கத்தான் அப்படி கிடையாது. நாங்க சென்னைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே போவோம். சென்னையில போய் உட்கார வச்சுட்டு அதே என் தலைய அவர் மடியில வச்சுட்டு என் தலைய மடியில அப்படி கற்பனை பண்ணிப்பாரு. அப்படி வச்சு சொன்னாரு, சசி செல்லக்குட்டி. யாரு? நான் தான். படிக்குட்டியே செல்லக்குட்டிங்க. கடல் தெரியவில்லை, அலை தெரியவில்லை, அந்த வானம் தெரியவில்லை, அந்த மேகம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை. அவ்வளவு அழகா இருக்கணும் அப்பான்னு. இல்லடி எல்லாத்தையும் மறைச்சிட்டு படிச்சு நடுவர்களே, ஒவ்வொரு மனைவியும் இவங்க நல்லா சமைக்க சாப்பிடாங்க, பெரிய தொப்பை வயிறோட இருக்கணும். நாங்க எவ்வளவு தியாகம் பண்றோம் தெரியுமா? வீட்டார் விரும்பியதை வேர்க்க விறுவிறுக்க சமைத்தேன், சர்க்கரைகள் கண்டபொழுதிலும் இனிப்புகளை சுவைத்தே பரிமாறினேன். உடல் அகிர்ந்த நேரத்திலும் அடுத்த வேளை உணவு தயாரிக்க நான் மறந்ததில்லை. காரசாரம் சரியல்ல என்று எங்கள் காதோர பேசியதை எண்ணி நாங்கள் கவலை கொண்டதும் இல்லை. உப்பு பத்தவில்லை என்று நீங்கள் பத்தி பத்தியாய் பேசியதை எண்ணி என்னுடைய உள்ள பொழுதாலும் உதடுகள் புன்னகை செய்ய மறந்ததில்லை. எனக்கு லட்டி என்றால் பிரியம், எனக்கு புட்டு என்றால் பிரியம் என்று உங்கள் விருப்பத்தை எங்கள் மீது திணித்தீர்கள். என்றைக்காவது எங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டதுண்டா? சாதம் வடிக்கையிலே கையை சுட்டுக் கொண்டேன், சாதம் வடிக்கையிலே கையை சுட்டுக் கொண்டேன். சாம்பார் சிவக்கவில்லையே என்று சிந்தித்த நீங்கள் எந்தாவது சிந்தித்ததுண்டா இந்த பாரதியின் சிவந்த கரங்களை பற்றி? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வகையில டீ போட்டு கொண்டு கொடுப்பேன் தெரியுமா? 10 வகை. கல்யாணம் முடிஞ்சு புதுசுல டீ போடுடி அப்படின்னாரு. நானும் உடனே கேட்டேன், கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ உனக்கு டீ ஃபெயிலியர், அப்படி காஃபி போடுடி அப்படின்னாரு. ஆதார் கார்டு காஃபியா ஸ்மார்ட் கார்டு காஃபியா அப்படின்னு அன்னையோட டீ குடிக்காம போயிட்டாரு. ஆனா இப்ப பிராக்டிஸ் எடுத்து தம்பி கேட்டியா 10 வகையில டீ போடுவேன். 10 வகை அப்படி ஒரு டீயை போட்டு கொண்டு கொடுத்தேன். அந்த டீல ஒரு ஈ செத்து போயிருக்கு. சரி, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பாரதி, உன் டீக்கு நான் மயங்கி விட்டேன் என்று பார்த்தால் இந்த ஈயும் மயங்கிட்டு பாரதி அப்படிங்கிறாரு. நல்ல வேலை ஈ விழுந்துச்சு, இனிமேல் பள்ளி விழுந்தா அப்படியே ஆட்டி கொடுமா மயங்கிடுவாரு. அழகா தோசை சுட்டுட்டு இருப்பேன், பிஞ்சு போச்சு. உங்க அம்மாட்ட கொண்டு கொடுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது தோசை சுட்டு கொண்டு கொடுத்தேன், அதுவும் பிஞ்சு போச்சு. உங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்தாரு. எங்க அப்பாக்கு கல்லறைக்குள்ள இருக்காரு, நாங்க கொண்டா கொடுக்க முடியும். நாலாவது ஒரு தோசை சுட்டு கொண்டு கொடுத்தேன், அதுவும் பிஞ்சு போச்சு. உன் தங்கச்சிட்டு கொண்டு கொடுத்தாரு. 5வது ஒரு தோசை பார்த்து நெய் போட்டு பக்குவமா சுட்டு கொண்டு கொடுத்தேன். அப்படியே எடுத்து சாப்பிட போனாரு. சிவகுமார் நல்ல ஆம்பளை பிக்காம தின்னு போய் அப்படின்னு. நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன், அது இன்சூரன்ஸ் சொல்றாரு. ஒரு இட்லி குண்டா தோசை சுட்டு கொண்டிருக்கிறது, ஆச்சரியக்குறி அப்படிங்கிறாரு. அதே போல தோசை சுட்டுட்டு இருக்க நேரம் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, கேஸ் உருட்டிக்கிட்டே வரேன். அப்ப சொல்றாரு அந்த இன்சூரன்ஸ், ஒரு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டரை உருட்டி கொண்டே வருகிறது அடடா அப்படிங்கிறாரு. இந்த நாங்க இருந்து கால தள்ளிட்டு இருக்கோம்னா நாங்க தான் பெரிய ஆட்கள். நடுவர்களே, ஹீரோவா இருக்கக்கூடிய மனுஷனை ஹீரோவா மாத்தனா மனைவி அப்படிங்கிற பெண் வரணும். தருதலையா இருக்கக்கூடிய மனுஷனை தலையா மாத்தனா மனைவிங்க ஒரு பெண் வரணும். முட்டாளா இருக்கக்கூடியவனை அறிவாளியா மாத்தணும் சொன்னா மனைவி அப்படிங்கிற பெண் வரணும். நடுவர்களே, மனைவிங்க உறவு சாதாரணப்பட்ட உறவா கிடையாது. நாங்க எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? மனைவிங்க உறவு அவங்களுக்கு புண்ணியம் செஞ்சவர். பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை சிந்தையில் சுமந்து, அவர் கட்டிய தாலியை கழுத்தில் சுமந்து, ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையே தலையில் சுமக்கக்கூடியவள் தாங்க இந்த பெண்ணினா. இவன் இவ்வளவு பேசக்கூடாதுல்ல. ஒரு கணவனின் மகிழ்ச்சி என்பது அவன் மனைவியின் வார்த்தைகளில் இருக்கிறது. ஒரு கணவனின் ஆரோக்கியம் என்பது அவன் மனைவியின் கைகளில் இருக்கிறது. ஒரு கணவனின் ஆரோக்கியம் என்பது அவன் மனைவியின் கைகளில் இருக்கிறது. ஒரு கணவனின் ஆயுள் என்பது அவன் மனைவியின் அரவணைப்பில் இருக்கிறது. ஒரு கணவனின் குழந்தை என்பது அவன் மனைவியின் வயிற்றில் இருந்து தாங்க கிடைக்குது. அப்பா பெருசு, அப்படி ஒரு அப்பா இன்சூரன்ஸ் ஆக முடியுமான்னு கேட்டீங்களே. அந்த அப்பாக்கு கேரளாவுல ஒரு பொண்ணு, அப்பா கல்லீரல் புற்றுநோயினால அகப்பட்டு மாற்று கல்லீரல் பொருத்தணும். பணம் கொடுத்தாலும் கல்லீரல் கிடைக்கல, கிடைக்கப்பட்ட கல்லீரல் பொருத்தம் இல்ல. சொந்த மகள் 17 வயதுடைய பெண் மகள் அவங்க அப்பாக்கு அவளுடைய கல்லீரலையே தானம் செய்து இன்னைக்கு தந்தையை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மகள்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். நடுவர்களே, அவங்க இவ்வளவு பேசலாமா? பேசக்கூடாது. இந்த காலம் இல்ல, அந்த காலத்துல நீங்க இன்சூரன்ஸ் தான் கோவல கேவலமா போனோம். அந்த காலத்துல என்னத்தை கொண்டு போனா புதுசா கோவல புதுசா என்னத்தை கொண்டு போனான்னு கேட்கிறேன். கேவலமா போய் சொத்தை இருந்தா சொகத்தை இருந்தா எல்லாத்தையும் இருந்து தெருவோட போனா கடைசியில கல்ல நின்று பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு உயிரை விட்டா. உயிரை விட்ட பிறகு தன்னுடைய கணவன் தனக்கு செஞ்சது துரோகம்
நீங்க எப்படி வந்திருக்கீங்க யார் பிள்ளை அப்படின்னு கேட்டாரு அந்த மன்னன். அதுக்கு அந்த கண்ணகி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஏழு சிறப்பு இமையவர் வியப்ப புள்ளரு முன்கண் தீர்த்தோர் அஞ்சியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி ஊகு நீர் நெஞ்சுடைத்தார் தன் அரும் பெரும் புதல்வனை யாழியில் மடித்தார் புவார் என்பதையே ஏசா சிறப்பு இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவார் வாணிகனின் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நீ என் நகர் புகுந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பால் கொலைகளில் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் மன்னன் யாரோ கண்ணன் யானே அரசன் உயிரை விட்டாரு. அழகா சொல்றாங்க பாருங்க. நல்ல சோற ஒரு கை தட்டி கொடுங்க. இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சது இவ்வளவு நாள் ஞாபகம் செஞ்சது பெரிய விஷயம். ஆமா எவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. இப்படி தன்னுடைய கால் சிலம்பை கத்தியாக்கி கலட்டிய புரட்சிக்காரி கண்ணகி எதிர்ப்பவர் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி கணவன் காணாத உலகை தானும் காணேன் என்று கண்கட்டிய காந்தாரி பொறுமையின் சிகரமாக திகழ்ந்த ராமபிரானின் மனைவி சீதா பிராட்டி யமுனையே புல்லின விரித்த சத்தியவானின் மனைவி சாவித்ரி சிவகுமாருக்காக துடி துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாரதி இருக்க ஒவ்வொரு கணவன்மாருக்காகவும் துடி துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 4 மனைவிகள் மனைவியாக போடி இந்த பொண்ணு இருக்கிறாங்க. அவர்களே நாங்க சரியா இருந்தாலும் நீங்க வீட்டுல வீதியில தோல்ல துண்டு போட்டுட்டு போக முடியும். வீட்டுல இருக்க மனைவி சரியில்லைன்னு சொன்னா அந்த துண்டு தலையில தான் இருக்கும் நடுவர்களே. எனவே எந்த நிலையில் பார்த்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை பெண்களுக்கு ஆண்கள் இனிய புருஷனாக அதிகம் இடம்பெறவில்லை எங்கள் வாழ்க்கையில். இம்சை அரசனே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பூட்டி வச்ச குதிர ஒண்ணு புட்டுக்குச்சு மாமோ எதை புட்டுச்சு இப்போ அடக்கடிங்க கிட்ட வரலாமா. சரி, ரொம்ப அழகா பேசின பாரதிக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க. தங்க பாரதி அவங்க பேரு. இந்த பக்கம்லாம் வராத ஒரு பேச்சாளரை நான் ரொம்ப மெனக்கெட்டு நம்மளுடைய கத்திரிப்புலத்துக்காக கூட்டிட்டு வந்தேன். நல்லா பேசினாங்கல்ல. சிலப்பதிகார பாட்டெல்லாம் வந்து இன்னைக்குரிய பட்டிமன்றத்துல பேசுறதுல ஒரு பெரிய சிறப்பு யாருன்னா தங்கபாரதி மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே 2 பாட்டு 2 ஜோக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப அழகா பெண்ணின் பெருமையை பேசினாங்க. இப்ப அப்படியே சரசரன் வந்து அடுத்த பேச்சாளர் இறக்கிறதுக்குள்ள ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு இறக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தங்கபாரதிக்கு எதிராக பேசணும் அப்படின்னா அப்படியே கேமராவை மாத்தி இந்த பக்கம் வைக்கணும். ஆண்கள் நல்லவங்க. ஒரு வீட்டுல பாக்குறேன், ஒரு அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கு. புருஷன் செம்ம டென்ஷன் ஆகி ஒரு அந்த அம்மா சேலையவே எடுத்து தூக்கு போட மாட்டிட்டாரு. மாட்டி அது கண்ணு முன்னாடியே மாட்டாரு. இந்த அம்மா சீரியல் பார்த்தம்மா கண்ணு எடுக்காம சொல்லுது, அங்கிட்டு போய் தூக்கு போடு. சீரியல் மாட்டிதான் இல்லையா, அடுத்த ரூம்ல போய் போடுங்க. அப்ப இந்த பொம்பளையெல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஆம்பளை எவ்வளவு இம்சைக்கு உள்ளாவான் அப்படின்னு நான் கேட்கல, சத்யாக்கா கேட்க வர்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து உலகத்துல அதை மாத்தணும் இதை மாத்தணும் அப்படி மாத்தணும் இப்படி மாத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா